எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஆடி மாத பலனை தானங்க. ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம். யாருக்குமே இல்லாத ஒரு பிராப்தம் இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. ராசிநாதன் குரு, ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி குரு. ஆடி மாதத்தில் வரக்கூடிய அதிசயம் என்னன்னா, மீனராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை குரு பகவானுடைய பார்வையும், சனி பகவானுடைய பார்வையும், செவ்வாவுடைய பார்வையும், சுக்கிர பகவானுடைய பார்வையும், கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய பார்வையும் தொழில் ஸ்தானத்தில் படக்கூடிய அற்புதமான மாதம் தானுங்க ஆடி மாதம். எதிர்பார்ப்புகளுக்கு பஞ்சம் இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் சாதகமான பலனை தர்றதில்லையே. ஏதாவது ஒரு தருணத்தில் தானே சாதகமான பலனை தரும். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு மீன ராசியாதிபதி குரு பகவான் மீனராசிக்கு 4வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழலில் செவ்வாவுடைய பார்வையும், சனி பகவானுடைய பார்வையும், மொத்தம் 9 கிரகங்கள். முக்கியமான கிரகங்கள் பார்த்திங்கன்னா 3 கிரகங்கள், செவ்வாய், சனி, குரு. ஏன்னா எல்லா கிரகங்களுக்கும் 7வது பார்வை மட்டும்தானுங்க. ஆனால் சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் செவ்வாவுக்கும் மட்டும்தான் ஸ்பெஷலாக 3 பார்வை. அப்போ இந்த 3 கிரகங்களுடைய பார்வையும், தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், தனகாரகன் சொல்லக்கூடிய குரு, லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்து, அந்த சங்கடத்தில் இருந்து சந்தோஷப்படக்கூடிய தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரும். மனசனுக்கு சந்தோஷம் இருக்குதோ இல்லையோ, சங்கடத்துக்கு பஞ்சம் இல்லை பாருங்க. அப்போ அந்த சங்கடங்கள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக ஆடி மாதம் இருக்கும். ஆடி மாதம் 12 தேதிக்கு மேலே இன்றைக்கி மாதம் பிறக்கப்பட்டிருக்கு. மாதம் பிறந்த உடனே ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம பொழைச்சிட முடியுதா? இல்லை. ஆனால் ஆடி 12ஆம் தேதிக்கு மேற்கொண்டு, 11ஆம் தேதிக்கு மேற்கொண்டு, ஆடி 12ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 31ஆம் தேதி வரை நிச்சயமாக நல்ல அனுகூலம் கிடைக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் ஜோசியம் சொல்லலை. சுட்டு போட்டாலும் அது எனக்கு வராது. நான் சொல்கிற விஷயத்தில் ஆதாரம் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட இந்த வீடியோ அனுப்பி கேளுங்க, இவர் சொல்கிறது உண்மையா இல்லையா அப்படின்ற விவரத்தை அவங்களே உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க. மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். சனி பகவான் நாம் செய்த பாவ புண்ணியம், செய்ய போகிற பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலனை தரவர். வக்கரகதியில் ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய கிரகம் வக்கரகதியில் போகிறதுன்றது நல்லது. இந்த மாதத்துடைய நாயகனே சனி பகவான் தான். அவருடைய சாரத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட்டது. உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் தான் ராசி பிறக்கப்பட்டது. அப்போது மன அழுத்தம் குறையும். காசு பணம் இல்லை அப்படின்ற சங்கடம் ஒரு சிலருக்கு இருக்குதுன்னா, நிம்மதி சந்தோஷம் இல்லைன்ற சங்கடம் நிறைய பேருக்கு இருக்குது. மீனராசியில் பிறந்தவங்க எப்போவுமே மீனராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்ட முக்கியத்துவத்தை விட உங்களை சார்ந்தவங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் தான் அதிகம். புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. நண்பர்களாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் சரி, ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, கணவன் பிள்ளைங்களா, அதாவது கணவரும் சரி, தன்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆணாக நீங்கள் இருந்தாலும் சரி, பெண்ணாக நீங்கள் இருந்தாலும் சரி, என்னதான் நீங்கள் உங்களை சார்ந்தவங்களுக்கு நல்லது செய்தாலும் நல்ல பேர் மட்டும் அவ்வளோ லேசாக எடுத்துட முடியாது. பரவாயில்ல, காய்க்கிற மரம் தானே கல்லடி படும், காய்க்காத மரம் கல்லடி படாது பாருங்கள். உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணிக்குவீங்க. மற்றவங்கெல்லாம் உங்களை என்கரேஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிடுவீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் அப்படின்ட்டு. உங்களுக்கு உண்டான நேரம் இந்த ஆடி மாதத்தில் பிறக்கப்படுதுங்க. ஆடி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து. இதில் ஒரு சிக்கல் நிறைய ஜோதிடர்கள் சொல்லியிருந்திருப்பாங்க. சனியுடைய பார்வையும் செவ்வாவுடைய பார்வையும் படுவது நல்லதில்லை. விபத்துகள் ஏற்படும், பலவிதமான சங்கடங்கள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. கண்ணால் அதாவது காதால் கேட்பதும் போய், கண்ணால் பார்ப்பதும் போய், அந்த மாதிரி கீழே விசாரிக்கிறது அந்த மெய்யன்னு சொல்கிற மாதிரி 7வது பாவகத்தில் செவ்வாய் வந்தால் நமக்கு கெடுதல் மட்டுமே பண்ணுவார் அப்படின்றது ஒன்றும் கிடையாதுங்க.
7வது பாவகத்தில் வரக்கூடிய செவ்வாய் யாருடைய சாரத்தில் வராருன்றது தெரிஞ்சுக்கிடணும். முதல்ல உத்தரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஐயப்பன் அவதரித்த நட்சத்திரத்தில் வராரு. பிறகு தன்வந்திரி கடவுள் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தில் வராரு. அஸ்த நட்சத்திரத்தில் வரும்போது நல்லது பண்ணுவார். 12ஆம் தேதி உங்களுக்கு செவ்வாவுடைய பயிற்சி. அதிலிருந்து ஒரு 7-8 நாள் சித்திர நட்சத்திரம், அதாவது உத்தர நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. அதன் பிறகு அஸ்த நட்சத்திரத்துக்கு செவ்வாய் வந்து தானே தீரணும் சந்திரனுடைய சாரத்தில். அப்போ 5வது பாவகம் சந்திரனுடைய வீட்டில் சூரியனும் புதனும் புதனாதித்ய யோகமாக இருக்காங்க. புத்திர செல்வம் பெருகக்கூடிய மாதம் இந்த மாதம். இப்பேற்பட்ட ஒரு அற்புதம் இருக்குது. மீனராசியில் பிறந்தவங்க போகாத கோவில் குளம் இல்லை சாமி, பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, இது வரைக்கும் புத்திர செல்வம் இல்லையே அப்படின்ற ஆதங்கத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் புத்திர பாக்கியம் உருவாகிறதுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. இதை விட வேற என்ன வேணும்? தனகாரகன் தனஸ்தானாதிபதி, தனகாரகன் குரு, தனஸ்தானாதிபதி செவ்வா, இருவருடைய பார்வையும் தொழில் ஸ்தானத்தில் படுது. மன அழுத்தம் நீங்குது. எந்த வகையில் மன அழுத்தம் நீங்கும்? குடும்பஸ்தானத்தில். கணவன் மனைவியில் சங்கடமா, குடும்பத்துக்குள்ள சங்கடங்களா, இல்லை பொருளாதார ரீதியாக சங்கடமா, உடல் ரீதியாக இருக்கிற சங்கடமா, இந்த சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் தருது. இதை விட வேற என்ன நல்லது வேணும்? செவ்வாயும் சனியும் பார்வைப்படுறது. வாகனத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அட இந்த 1 மாதம் வாகனம் ஓட்டாட்டி என்ன இருக்குது, வாகனத்தை பயன்படுத்தாட்டி என்ன இருக்குது? அதுவும் எந்த நேரத்தில்? 12ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை, 12லேருந்து 31 தேதி வரை. அந்த 1 மாதம் வாடகை வண்டியில் போகிறது அல்லது பஸ்ஸில் போகிறது இல்லையா? அதாவது வாகனமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நிதானம் தேவை, வேகத்தை விட விவேகம் தேவை, அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த சமயத்தில் இந்த 10ஆம் தேதி வரை கொஞ்சம் சூதானமாக இருங்க. ஏன்னா 3ல் இருக்கிற சுக்கிரனும் சரியில்லை, 6ல் இருக்கக்கூடிய செவ்வாவும் சரியில்லை. நான் 6ல் இருக்கிற செவ்வாய் 8வது பார்வையாக நம்ம ராசியை பார்க்குறார். 6ல் இருக்கிற செவ்வாய் தனஸ்தானாதிபதி 6வது பாவகத்தில் மறைந்து 8வது பார்வையை நம்ம ராசியை பார்க்கக்கூடிய தருணம். நம்ம ராசியாதிபதி ராகு சாரத்தில் இருக்கார். அந்த 1லிருந்து அந்த 10 தேதி வரை ரொம்ப மந்தமாக இருக்கும். 6 வருஷம் செய்துட்டு இருந்த வேலையே இந்த 10 நாளில் அட என்னடா இந்த வேலை, கம்முன்னு விட்டு வேறு எதாவது செஞ்சுக்கிடலாமா, வேறு நிறுவனம் மாறலாமா, சுயமாக செய்யலாமா, பலவிதமான எண்ணங்கள் வரும், டென்ஷன் அதிகமாக வரும். அப்போது அந்த 10 தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 3வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 4ல் போயிடுவார். அசுரகுருவும் தேவகுருவும் ஒரே பாவகத்தில். அசுரகுருன்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான், தேவகுருன்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். இருவருடைய இணைவு, இருவரும் 10வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணமாக 10ஆம் தேதியிலிருந்து ஏற்பட போகுது. அந்த 10 தேதி வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு எந்த செயலும் அவசரப்பட்டு செய்திடாதீங்க. அதாவது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி உண்டு. அப்போது அந்த பழமொழி நமக்கு நெசம் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் நிதானம் தேவை. அதுபோக நான் வீடு வாசல் கட்ட போகிறேனுங்க, அதனால் ஒரு போர் போடலாம்னு இருக்கிறேனுங்க, இல்லை விவசாயம் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, ஒரு போர் போடலாம், கிணறு வெட்டலாம்னு இருக்கிறேனுங்க, தயவு செய்து செஞ்சு விடாதீங்க. 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை குடுக்கல் வாங்கலை பெருசாக வச்சுக்கிட வேண்டாம். இல்லை மண் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது செய்யலாம் அப்படின்ற எண்ணங்கள் வேண்டாம். ஆழ்துளை கிணறோ அல்லது கிணறு வெட்டுறதோ இந்த மாதிரி வேலைகள் வச்சுக்கிட வேண்டாம். கொஞ்சம் பொறுத்துருங்க. 10 தேதிக்கு மேற்கொண்டு பரவாயில்ல, அதுவும் 12 தேதிக்கு மேற்கொண்டு இன்னும் நிறைவாக இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, சார் நான் ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் பிழைக்க வேணாம் சார், நிம்மதி சந்தோஷம் இருந்தால் போதும் சார், குடும்பத்தோடு நிம்மதியாக இருந்தால் போதுமானது. என் மனைவிக்கிட்ட பேசி 4 மாதம் ஆகுது, பிள்ளைகிட்ட பேசி 1 வருஷம் ஆகுது, என் கணவர்கிட்ட பேசி 2 வருஷம் ஆகுது. இப்படியெல்லாம் மீனராசியில் ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறீங்க. பொருளாதார ரீதியாக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது. எங்கேயாவது போயிடலாமான்ற ஆதங்கத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார்னு சொல்லக்கூடிய மீனராசியில் பிறந்தவங்களும் இருக்க தான் செய்கிறீங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேனுங்க, உங்களுடைய ராசி அதிபதி குரு, உங்கள் ராசிக்குரிய உருவமே பார்த்தீங்கன்னா மீன். எல்லாத்துக்குமே ஒரு நீச்சல் அப்படின்றது பிறந்த உடனே நீச்சல் அடிக்காது, நீச்சல் பழகாது.
ஆனால் இந்த மீன் அப்படின்ற விஷயம் பிறந்த அடுத்த செகண்டே நீச்சல் அடிச்சுக்கிட்டு போகும். அந்த மாதிரி மீன் குட்டிக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மீனராசியில் பிறந்தவங்க எங்கே கொண்டு போய் விட்டாலும், எவ்வளோ அடிமட்டம் கீழே போனாலும் மேலே வந்துடுவீங்க. ஒரு பந்தை தண்ணிக்குள்ளே எவ்வளோ ஆழத்தில் கொண்டு போய் நம்ம வச்சுட்டு வந்தாலும் நாம் மேலே வரதுக்கு முன்னாடி அந்த பந்து மேலே வந்துடும். அந்த மாதிரி இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எவ்வளோ தான் கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் மீண்டும் அதே இடத்துல ஜம்முன்னு வந்து உட்காருவீங்க. அதுபோக இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி, முன்னுக்கு போகிற ஒரு தெம்பு வந்துடும். பார்த்துக்கலாம் போடா அப்படின்ற அளவுக்கு ஒரு துணிச்சல் ஏற்பட்டுடும். இதில் மாற்று கருத்து இல்லை. நெசமாக உங்களை உசுப்பேற்றணும், இல்லை உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த வார்த்தைகள் இல்லை. ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேன். லாபஸ்தானாதிபதி வக்ரகதியிலிருந்து 10வது பாவகத்தை பார்க்குறதும், புதனாதித்ய யோகம் சூரியனும் புதனும் சேர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்குறதும், லாபஸ்தானம்ன்றது மீனராசிக்கு 11வது பாவகங்க, மகரம் சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்த புதனாதித்ய யோகம், புதனும் செவ்வாய், புதனும் சூரியனும் 5வது பாவகத்திலிருந்து பார்க்குறாங்க. செவ்வாய் தனத்துக்கு அதிபதி, உங்கள் ராசியும் பார்க்குறாரு செவ்வாய். உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகம், தன்னுடைய சொந்த வீட்டையும் பார்க்குறாரு செவ்வாய். தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்க்குறாரு. தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த அமைப்புகள் உண்மைக்கே நல்லது நடக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஒன்று செய்யுங்க. மீனராசியில் பிறந்தவங்க இந்த ஆடி மாதத்தில் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வருதோ வித்தியாசமாக இருக்கும். இந்த நான் விஷயம் சொல்கிறது உங்களுக்கு கேட்குறதுக்கே வித்தியாசமாக இருக்கும். செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆடி மாதத்தில் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வருதோ அந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை யார் மூஞ்சிலையும் முழிக்கிறதுக்கு முன்னாடி, யார் மூஞ்சிலையும் முழிக்காமல் காலையில் நேரமாக எந்திரிச்சு உங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சார் ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறீங்க சார், எனக்கு ஒன்றுமே விளங்கலை சார். சூரிய பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்து யோகமாக இருந்து உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தை பார்க்குறார். சூரிய பகவான் கடந்து வரக்கூடிய பாதை என்னன்னா, புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரம். பிறகு பூசம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம், உங்கள் ராசியில் இருக்கக்கூடியவர் சனி பகவானுடைய நட்சத்திரம். அதன் பிறகு சூரிய பகவான் கடந்து வர்றது 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரைக்கும் குருவடி நட்சத்திரத்திலையும், 3ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் சனிவடி நட்சத்திரத்திலையும், 17ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை இந்த தனஸ்தானாதிபதி இருக்கிறாரே செவ்வாய் தனஸ்தானாதிபதி எந்த இடத்துக்கு போகிறாரு, இல்லை உங்கள் ராசியாதிபதி குரு எங்கே போய் இருக்காரு, குரு புதனுடைய வீடு இல்லை, அந்த புதனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஆயிலி நட்சத்திரத்தில். இது எல்லாமே ஒன்று போல வருது. அப்போது இந்த சூரிய பகவான் ஞாயிற்றுக்கிழமை, சூரிய பகவானுக்கு உண்டானது ஞாயிற்றுக்கிழமை, அவர் பார்ப்பது எங்கே, மகரம் சொல்லக்கூடிய அந்த லாபஸ்தானத்தை. விநாயகருடைய திருத்தலம், அதுவும் அரச மரத்தடியில் வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்து இருந்து அதன் அடியில் இருக்கக்கூடிய விநாயகருடைய திருத்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு 9 சுற்றிட்டு வந்தீங்கன்னா நெசமாக சொல்கிறேனுங்க, உண்மையிலேயே மனநிறைவு அதிகமாக ஏற்படும், மன அழுத்தம் நீங்கும், எண்ணம் புத்தி சிந்தனை தெளிவாக இருக்கும். இதுதான் நம்ம வாழ்க்கை, இதுதான் நம்மளுடைய வாழ்வாதாரம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. பிரபஞ்சம் கடவுள் அப்படின்றது நமக்கு அள்ளி கொடுக்க போகிறதில்லை, அள்ளி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அதை நம்ம சம்பாரிச்சிக்குவோம். சம்பாதிக்கிறதுக்கு பாதை உருவாக்கி கொடுக்கட்டும், நிம்மதி சந்தோஷத்தை உருவாக்கி கொடுக்கட்டும், எண்ணம் புத்தி சிந்தனையை தெளிவு ஏற்படுத்தட்டும். சரியா? அதுதான் உங்களுக்கு சொல்கிறேனுங்க. மீனராசியில் பிறந்தவங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருந்து அதனடியில் விநாயகரை பிரதிஷ்டம் செய்திருக்கிறாங்கன்னா அந்த பிரதிஷ்டம் செய்த அந்த விநாயகரை வளம் வாங்க. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் நிச்சயமாக நல்லது நடக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். ஆடி மாதம் ஆனந்தமான மாதமாக இருந்ததா அப்படின்றத அனுபவித்து சொல்லுங்கள். இந்த பதிவு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன்.
மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.